ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு ரசம் மட்டும் எப்படி வாங்கி குடிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த ரகசியத்தோட அந்த மசாலா எப்படி நம்ம அதுக்கு வந்து அரைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிடுறேன். எப்படி நம்ம செஞ்சோம்னாலுமே ரசம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இல்லாமல் ஒரு டைம் வைக்கிற மாதிரி இன்னொரு டைம் வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் நல்லா வந்திருக்கும், இன்னொரு டைம் நல்லாவே வராது. அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் நான் காமிக்கிற ஸ்பூனில் தனியா, அதாவது கொத்தமல்லி, வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ஒரு ஒரு இது கூட வந்து ஒரு 7 8 ஒரு 10 வெந்தயம், கசப்பு தெரியாதுங்க, அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா மனம் கொடுக்கும். வெந்தயம் போட்டு தண்ணி விடாமல் சும்மா எதுவுமே வறுக்கவும் வேண்டாம், தண்ணியும் விட வேண்டாம், ஒரு ஒரு தருதருன்னு மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதை ஒரு தடவை ஓட்டி எடுத்துக்கோங்க, சும்மா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு. அதுக்கப்புறமா ஒரு 6 7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதையும் வந்து ஒரு கொரகொரப்பாக தான் இது எல்லாமே இருக்கணும். அதனால தான் நம்ம சும்மா பல்ஸ் மோடில் மட்டும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா போதும். நான் ஒரு 4 பேர்த்துக்கு மட்டும் பண்ணுறதுனால ஒரு குட்டி லெமன் சைஸில் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு பச்சை மிளகா, 4 தக்காளி பழம், அந்த சென்டரில் இருக்கிற கெட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. அது போட்டோம்னா கரைக்கும் போது நல்லா கரைப்படாது, அப்புறம் அது ஒரு மாதிரி இருக்கும், ரசத்தோட டேஸ்ட்டுவே கெடுத்துரும். அந்த கட்டியை எடுத்துருங்க. இப்போது கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு அதையும் நல்லா கையிலேயே கரைச்சிக்கோங்க. கையில் நம்ம கரைச்சி ரசம் வைக்கும்போது டேஸ்ட்டாக தான் இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ரசம் வந்து இந்த மாதிரி டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த ரசப்பொடி, அது வந்து கொஞ்சம் தருதருன்னு அரைச்சிருப்போம், அதையும் வந்து அப்படி போட்டு அதையும் கரைச்சிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து அளவாக தான் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் குவான்டிட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க, குறைச்சிக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா, நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், ரசத்துக்கு அது பாட்டி காலத்துலேருந்தே நம்ம வந்து பாத்திரம், அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரிலன்னு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய் கூட விட்டு தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை கொத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ரொம்ப பெருங்காயத்தூள் போட வேண்டாம், ஏன்னா கசப்பு எரிக்கும் அந்த பெருங்காயத்தோட கசப்பு. நல்லா அளவாக போட்டுக்கலாம், எண்ணெயிலே பொரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ரசத்துக்கு, அது எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். அதுவும் ஊற்றுனதுக்கப்புறமா கல்லுப்பு கொஞ்சம் நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக திறந்து வச்ச மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா பொங்கின்னு வந்துடக்கூடாது, சீக்கிரமும் கொதிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு இந்த ரசம் வந்து கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சமாக அந்த நுரக்கட்டி சைடில் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜில் போதும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறத போட்டுட்டு இறக்கிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த ரசப்பொடி நம்ம அரைச்சி வச்சு செய்கிறத விட அப்பப்போ செய்கிறதும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கல்யாண வீட்டில் எப்படி நம்ம ரசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது மாதிரி இருக்கும். பருப்பு சேர்க்காமையே இவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா பண்ணலாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.